என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே. வேட்டையாடு விளையாடல கமல் சார் சொல்கிற டைலாக் தான் இன்னைக்கு கண்டென்ட். இன்னும் உங்கள் கண்ணு சிவப்பாக இருக்குது, உங்களுக்கு மெட்ராஸ் ஐ வந்துருச்சா? மெட்ராஸ் ஐ பற்றின அவேர்னஸ் வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துல ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த ஊர் பேரே அந்த நோய்க்கு வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல். அது மாதிரி 1918 மெட்ராஸில் கண்ணில் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தோடனே மெட்ராஸ் ஐன்னு வச்சுட்டாங்க. அதுக்கு காரணமாக இருந்த வைரஸோட பேர் அடினோ வைரஸ். மெட்ராஸ் ஐ உள்ளவங்களை பார்க்கறதுனால வருமானு கேட்டால் வராது. அப்போ பார்க்க வருமானு கேட்டால் பார்க்கறதுனாலையும் வராது, பார்க்கவும் வராது. அவங்கள டச் பண்ணால் தான் வரும். மெட்ராஸ் ஐ உள்ளவங்க கண்ணை கசிக்கிட்டு ஹாய் ஹலோ ஹவாரி அப்படின்னு கை கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த கையை அப்படியே கண்ணில் வச்சிட்டோம்னா நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடும். மெட்ராஸ் ஐ உள்ளவங்க கண்ணை ஒரு துண்டை வச்சு துடைக்கிறாங்க அப்படின்னா அந்த துண்டை நம்ம அப்படியே எடுத்து கழுவுறோம், கண்ணில் துடைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பரவிடும். ஸோ மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது காற்றுல பரவுறது கிடையாது, கான்டாக்ட் மூலியமாகவும் அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுறதுனாலையும் தான் பரவுது. ஏன் அப்புறம் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறாங்க அப்படின்னா வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசக்கூடிய ஃபோட்டோஃபோபியா மெட்ராஸ் ஐ உள்ளவங்களுக்கு வரும். எப்பெல்லாம் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருதோ அது கூடவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். ஸோ டயபெட்டிஸ் போன்ற இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸ் ஐ வந்துச்சுன்னா செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும் ஆப்தல்மாலஜிஸ்ட்டை பார்த்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுங்க, இல்லைனா இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைனா மெட்ராஸ் ஐ கிடையாது, இதுக்கு பேர் சப் கன்ஜெக்டிவல் ஹெமரேஜ். தமிழ் சினிமாவில் டாக்டர்லாம் வந்து புரியாத பேராக சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அன்றைக்கி நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், ஓரமாக எம்சாண்ட் கொட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வேகமாக ஒரு லாரி போணுச்சு, அந்த எம்சாண்டை வாரி இறச்சிட்டு போயிடுச்சு. அதில் ஒரு பீஸ் கண்ணில் பட்டு ப்ளீடிங் ஆகிடுச்சு. அது பேர் தான் சப் கன்ஜெக்டிவல் ஹெமரேஜ். பேரை கேட்டால் பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் டெரராக இருக்கும். ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா MBBS தேர்ட் இயரில் ஆப்தல்மாலஜின்னு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது. அதில் தியரியில் பாஸ் பண்ணிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணிடுவாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின், வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் சப் கன்ஜெக்டிவல் ஹெமரேஜ்? நோ ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், ஒன்லி ரீஅஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அங்கே போய் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பெயின் கில்லர்ஸ்னு சொன்னோம்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. 5.5 வருஷம் MBBS படிப்பை கஷ்டப்பட்டு 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் படித்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. தியரியில் பாஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கலில் போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளோ கஷ்டமான படிப்பு இது. ஸோ எனக்கு இருக்கிற அந்த சப் கன்ஜெக்டிவல் ஹெமரேஜுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. 2 நாள் அமைதியாக இருந்தால் அதுவாகவே சரியாயிடும்.